ஊரை விட்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலையை சொல்கிறேன், அதை முடிச்சிட்டு வந்துடு. என்ன செய்யணும்? இதை கொண்டு போய் மோரில் கலந்து அந்த டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனுக்கு கொடு. அவன் ஊருக்குள்ளே நம்ம ஜனங்க மத்தியில் நல்லவனாக நடித்து என்னை பிடிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். பயப்படுறது பார்த்தா நம்ம வேலை முடிப்பாளா? எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்? இங்க வாங்கண்ணே. நீங்க என்கிட்ட சொன்னதை இவர்கிட்டயும் சொல்லுங்கண்ணே. நமக்கு மாரியமான அந்த டிஎஃப்ஓ சீனிவாசி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஊருக்குள்ள கேவலமா பேசுறாங்கண்ணே. ஐயா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லப்பா, என் பேச்ச தயவு செய்து கேளுங்க. நீங்க அங்க வந்தீங்கன்னா ஒரு சரணடைஞ்சிருவாருங்க. தயவு செய்து நீ நம்புங்கய்யா. என்னையா அது? பேசின விஷயத்தையே மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பாருங்க, எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். நான் எப்படிப்பட்டவன் அவன் கிட்ட இருந்து பார்த்திருக்கான். நாம கிளம்புவோம், நான் பாத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிட்டு வச்சிடப்பா. மெதுவாக இருங்க முத்து. ஒரு வருஷத்துக்கு வர கால நெருப்பு இருப்பாரு, ஜாக்கிரதை. முத்து, என் பையன் பிறகுற நேரத்தில் நான் பக்கத்தில் இருக்க முடியல. உடம்ப பத்திரமா பார்த்துக்க. சரிங்க. வீரப்பா, இன்னொரு யானை செத்தா கூட எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், விட்டுரு. விட்டுட்டு என்ன பண்ண சொல்ற? சந்தன மரம் வெட்டு, செக் போஸ்ட்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருதுப்பா வண்டி? வீரப்பண்ணன். திறந்து விடுப்பா. செக் பண்ணுங்க. ஓ யோ, நீ போயா பின்னாடி போய் செக் பண்ணு. சார், சந்தன கட்டையெல்லாம் நிறைய இருக்கு சார். மேலே ஏறு, மேலே ஏறு. சார், ஆனந்தம் சார். யோ, வண்டியை சூஸ் பண்ணியா? எத்தனை ஃபாரஸ்ட்காரன் தலை போனாலும் பரவாயில்ல, நாம வெட்ட சந்தன கட்ட இங்க வரணும். யோ கிஷோரு, ஆ, ஆயா பசிக்குது, சீக்கிரம் சாப்பிட போலாம். அதான் வர.
யோ டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போய் சாப்பிட்டு எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்ன? ம்